ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் 1.5 இன்ச் தள்ளி மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு 1.5 இன்ச் இருக்கும். நான் வந்து பழகுனதுனால மார்க் பண்ணாமல் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கேல் சைஸ் வந்து நம்ம கரெக்டாக 1.5 இன்ச் தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 இன்ச் இருக்குது. நம்ம 13 இன்ச்சோட ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கணும். அப்போ 13.25 இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிடலாம். நெக்கு வந்து நமக்கு 8 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்துட்டு இப்போ 34 சைஸுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து 5.5, அதாவது நெக்லேருந்து ஷோல்டர் வரையும் 5.5 வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தடுத்த சைஸ்னால் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க. இல்லை சின்ன சைஸ்னால் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ 34க்கு வந்து நம்ம 5.5 இன்ச் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கோட டீப் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரோட சைஸ் வந்துட்டு 3 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோலோட டீப் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ நமக்கு பாடி சைஸ் இருக்குங்களா, பாடி சைஸை வந்து 6ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பாடி சைஸ் என்ன 34. ஸோ 34 வந்து 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து 5.5 இன்ச் வரும். ஸோ வந்து இங்கே 5.5 மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்குக்கும் கீழேயும் வந்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு நீட்டான இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கும் வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த இடத்த மெஷர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 இன்ச் இருக்கணும். அதாவது எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே இது வந்து 8 தான் இருக்கணும். ஓகேங்களா? முன்ன பின்ன கொஞ்சம் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 8 மினிமமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பாடி சைஸ் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 34. அப்போ 34ஓட நம்ம வந்து ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச் சேர்த்தா 35.5. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து 8.8 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 8.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? 8.25 ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8.25 ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் வந்து தனியாக விட்டுக்கணும். ஓகேங்களா? சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதாவது தைக்கிறதுக்கான அளவு வந்து ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா சப்போஸ் டைட்டானா கூட நம்ம பிரித்து விடுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இடுப்பு சைஸ் வந்து 29 கொடுத்துருக்காங்க. அப்போ 29னா 29ஓட ஒரு 1.5 இன்ச் சேர்த்துக்கணும். இப்போ 1.5 இன்ச் சேர்த்தோன்னா 30 வரும். 30 வந்து 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து 7.6 கிடைக்கும். அப்போ 7.6 நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது 7.25 நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா கீழே வந்துட்டு நம்ம டாட் பிடிப்போம். ஸோ டாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி விடணும். ஸோ வந்து டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டாட் போடுறதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கோங்களா, அந்த லைனையும் மேலே இருக்க லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோலில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த கர்வ் வரணுங்களா நமக்கு. இப்போ வந்து 34 சைஸுக்கு வந்துட்டு நம்ம 1.25 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதை விட பெரிய சைஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க. 34, 36க்கு வந்துட்டு ஒரே சைஸ் வச்சுக்கலாம். இப்போ 38, 40 அதெல்லாம் 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க இது கூட. ஓகேங்களா? கம்மினா இதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அது மேலே அதுக்கப்புறம் நல்லா ஷேப்பாக கர்வ் எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்றதை எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து 16 கொடுத்துருக்காங்க. இப்போ 16 வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8 வரும். இப்போ இந்த 8 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம மெஷர் பண்ணணும்னா, டேப் வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டரோட மேலேருந்து இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கணும். ஓகேங்களா? 8 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக் சைடு வந்து உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ. ஓகேங்களா? நான் வந்து யூ நெக் போடுறேன். ஸோ சின்னதாக ஒரு கர்வ் மட்டும் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோமோ ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜக்கா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் பார்ட் வந்து இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் பேக் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 4ஆக மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஸ்லீவோட கீழே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு அரை இன்ச் தள்ளி நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஸ்லீவோட லென்த்து 5.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அரை இன்ச் சேர்த்து 6ன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட டெப்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், அதாவது 2 சைடுமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். இப்போ வந்து கீழே வந்து ஸ்லீவோட லூஸ் வந்து 6.5. ஓகேங்களா? நமக்கு வந்து 12 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 6.5 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து 16 இருக்குது. ஸோ 16 2ஆக டிவைட் பண்ணோன்னா 8. அப்போ 8ல் வந்து அரை இன்ச் கம்மி பண்ணி 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். ஸோ ஷேப் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக மேலே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து 8 வரணும். 8 வருதுங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது ஸ்லீவையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவோட டீப் வந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோங்களா? அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து ஸ்லீவில் வந்து கீழ் பகுதியில் வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சின்னதாக போட்டுக்கிறதுக்கும் பெருசாக போட்டுக்கிறதுக்கும் தான் அந்த டீப் மார்க் பண்ணுறது. ஸோ அது வந்து 3 இன்ச் வரையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 2.5, அதிகபட்சம் நம்ம பெருசாக வேணும் அப்படின்னா வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா 3.5 வரையும் கூட நம்ம அதிகபட்சமாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்துட்டு கீழே வந்து கட் பண்ணிடுங்க. கீழே கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட்லேயும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் கீழே மடித்து தைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து ஜக்கா மார்க் பண்ணிக்கலாம். நாச்சுன்னு சொல்லுவாங்க. மார்க் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பேக், அதாவது ப்ளவுஸ்லேயும் ஸ்லீவ்லேயும் வந்துட்டு சென்டர் வந்து மாறாமல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஜக்கா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு வந்துட்டு எப்படின்னா, இப்போது ஸ்லீவை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச், ஓகேங்களா, ஒரு அரை இன்ச் வந்துட்டு இப்படி ஒரு கர்வாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு கர்வாக. இல்லை உங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ண வரலனா கூட நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அதுக்கான அடையாளம் தான் அந்த ஜக்கா. ஓகேங்களா? அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வந்துட்டு நான் கிராஸ் கட்டில் போட போகிறேன். ஸோ வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம பேக் வச்சு தான் ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேக் பீஸ் வந்து இப்போ நம்ம பேக் வந்து எந்த இடத்துல கட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் வந்து கிராஸாக வச்சு போட்டிருக்கேன். அதாவது கிளாத்தை வந்து கிராஸாக வச்சு போட்டிருக்கேன். அதாவது இது வந்து கிராஸ் பீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராஸ் கட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா அதான், பேக்கை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. ஆர்ம் ஹோலு, நெக்கு எல்லாமே வந்து பேக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுலேருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக் சைடும். ஓகேங்களா? இப்போ நெக் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.5 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 6 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 6 வச்சுட்டு 6 இன்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். நெக் ஷேப்பு. பேக் பீஸை வந்து இப்போ எடுத்துருங்க. பேக் பீஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த கீழே இந்த லைன்லேருந்து ஒரு 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்.
மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து நமக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து லென்த் வந்து 10, அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச்லேருந்து டாட் வந்து நமக்கு 2.5 இன்ச் வரணும். ஓகேங்களா? அப்போ கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு வச்ச பாயிண்ட்டுக்கு 4 இன்ச்சு, அதே மாதிரி கீழே இருக்க பாயிண்ட்டுக்கு 4 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 இன்ச் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் வந்துட்டு வேரி ஆகும். இப்போ சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே இந்த டாட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னா 1.5 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த சென்டரில் இருக்க டாட்டை வந்துட்டு சென்டராக வச்சுக்கிட்டு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த கீழே இருக்க லைன் கூட போட தேவையில்லை, இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் டாட் வந்து இப்போ வந்து இதில் 5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி 2.5 இன்ச் வச்சு சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் நடுவில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து நமக்கு கணக்கு. ஓகேங்களா? 1.5 இன்ச் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டாட் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட வர டாட் வந்துட்டு சென்டரில் வச்சு அது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? 3 இன்ச் லென்த் வர மாதிரி அங்கே ஒரு டாட் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து கொஞ்சம் உள்ளே வரணும். ஏன்னா வந்து நம்ம கவர் தட்டு எடுக்கிறோங்களா, அதனால வந்து கொஞ்சம் உள்ளே வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டும் அந்த மேலே இருக்க பாயிண்ட்டும் உங்களுக்கு நேர் லைனில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் மட்டும் கொஞ்சம் கவர் தட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைட்டாக இந்த மாதிரி உள்ள கர்வ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டில் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜக்கா மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா டாட்லேயுமே வந்து ஜக்கா மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக வந்துட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துகிட்டு ஜக்கா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ யோக் பார்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். யோக் பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக் பீஸ் மேலே வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸை போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ராப்பர் மெத்தட் கிடையாது, இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து சைஸ் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு துணி வேணுன்றது. அந்த அளவுக்கு பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து ஒரு துணி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீஸ் எடுத்துக்கோங்க. க்ரீஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் லைன் போக தான் நமக்கு வந்து துணி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அளவுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ கட் பண்ணிடுறேன் நான். நமக்கு இவ்வளோ இருந்தால் போதும் யோக். ஓகேங்களா? ஆனால் நம்ம டாட்லாம் பிடிச்சி வரும்போது நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ். இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து நான் மெஷர் பண்ணி எப்போவுமே யோக் கட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஹூக்கு பட்டி சைடு வந்து 3 இன்ச் இருக்கணும். தைக்கிற பக்கம் 3.5 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வளைவான ஒரு கட் எடுத்துக்கோங்க. நல்லா வளைச்சி ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு, அதாவது ஹூக்கு பட்டி வர சைடு வந்துட்டு நமக்கு சின்னதாக இருக்கணும். அதான் வந்து நமக்கு வந்து பட்டி வர சைடு. ஓகேங்களா? அதுக்கு வந்து அடையாளத்துக்கு ஒரு ஜக்கா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜக்கா பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. யோக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கு பட்டிக்கு வந்து நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாங்க.
பட் ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஹூக்கு பட்டிக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நெக் பீஸு, அதாவது நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். நம்ம கழுத்தை வந்து அடித்து திருப்ப போகிறதில்ல, கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்டிஃப் எதுவும் கொடுக்காதனால நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது ஸ்டிஃபாக இருக்கும் கழுத்து. ஸோ துணியை வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பயாஸ் பீஸ்னும் இதை சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக ஃபேப்ரிக் வந்து டபுளாக இருக்குது. ஸோ வந்து நான் 2 லைன் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸும் கட் பண்ணியாச்சு, கிராஸ் பீஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸ் பிட்டு இருக்கு இல்லைங்களா, ப்ளவுஸ் பிட்டு மேலே போட்டு இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பிட்டை வந்து இப்போ நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா நார்மலாக கட் பண்ணால் போனோம், அதே ஷேப்லேயே கட் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம துணி வந்து விட்டு தான் வந்து கட் பண்ணணும். ஏன்னா தைக்கிறதுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக், அதே மாதிரி ஃபோல்டிங் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. மடிப்பு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டு இப்போது பேக்கு, அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி வந்து இப்போ பட்டி யோக்கு. ஓகேங்களா? இங்கேயே நமக்கு இடம் போதுமானதாக தான் இருக்குது. ஸோ இங்கே கட் பண்ணிக்கலாம், இங்கேயே போட்டுக்கலாம் பட்டி பீஸையும். ஸோ இப்போ அதே மாதிரி பேக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை பாய் கைஸ்.